friends. பசுமை நிறைந்த காட்டின் நடுவில் ஒரு மிகப்பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அது தினமும் பெருமையாக சொல்லும், இந்த காட்டில் நான் தான் பெரியவன், எனக்கு சமம் யாரும் இல்லை. அதே காட்டில் ஒரு சிறிய உழைக்கும் எறும்பும் வாழ்ந்து வந்தது. அது அமைதியாக தினமும் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் யானை எறும்பை பார்த்து சிரித்தது. ஹஹா, நீயா இவ்வளவு சின்னதா இருக்கிறாய், உன்னால் என்ன செய்ய முடியும்? எறும்பு மெதுவாக சிரித்துக்கொண்டு சொன்னது, அளவு முக்கியமில்லை யானை அண்ணா, முயற்சிதான் முக்கியம். யானை மிகவும் சோம்பேறி. அது வேலை செய்யாது, மரத்தின் கீழ் படுத்து தூங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் எறும்போ தினமும் தானியங்களை சேகரிக்கும், நண்பர்களுக்கு உதவும், ஒழுங்காக உழைக்கும். மற்ற விலங்குகள் எறும்பை பாராட்டின. ஒரு யானைக்கு கொஞ்சம் பொறாமை வந்தது. நான் பெரியவன், ஆனால் யாரும் என்னை பாராட்டவில்லை. அந்த இரவு கனமழை பெய்யத் தொடங்கியது. காடு முழுவதும் தண்ணீர் நிரம்பியது. யானை நின்றிருந்த இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. தண்ணீர் அதிகமாகி யானை அதில் சிக்கிக் கொண்டது. ஐயோ, யாராவது உதவுங்கள்! யானையின் குரலை கேட்டது. அது உடனே மற்ற எறும்புகளை அழைத்தது. சின்னவன் நான் தான், ஆனால் மனசு பெரியதா. உழைத்தால் வெற்றி வரும், அது நம்ம கையில்தான். துளி துளியாக சேர்ந்து ஆறாகும் நாளில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி வரும் வாழ்வில். துளி துளியாக சேர்ந்து ஆறாகும் நாளில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி வரும் வாழ்வில். சில நேரத்தில் யானை மெதுவாக வெளியே வந்தது. யானை ஆச்சரியமாக கேட்டது, என்னை காப்பாற்றியது நீங்களா? எறும்பு சிரித்துக்கொண்டு சொன்னது, நாங்கள் சிறியவர்கள்தான், ஆனால் சேர்ந்திருந்தால் பெரிய விஷயமும் செய்ய முடியும். வெட்கம் வந்தது. அது எறும்பிடம் மன்னிப்பு கேட்டது. உடல் பெரியதாக இருந்தாலும் மனசு பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். அந்த நாள் முதல் யானை எறும்புகளுடன் சேர்ந்து நல்ல செயல்களை செய்தது. சிறியவர்கள் கூட பெரிய வெற்றி பெறலாம். உடல் பெரியதாக இருந்தாலும் மனசு பெரியதாக இருக்க வேண்டும்.